உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதெல்லாம் யாரோட வேலையா இருக்கும்? அப்பா, இதெல்லாம் யார் வேலையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்மளோட வீட்ல இருக்கால குயின், அவளோட வேலையா தான் இருக்கும். அவ குயினா? அவ ஃப்ராடு. என்ன பாட்டி இது? இதெல்லாம் அந்த ராணியோட வேலையா? நேத்து நீ ஒரு கல்யாண ஆர்டர் எடுத்தல்ல, அங்க நடந்த விஷயம். இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம யாரோ மாயான்னு ஒருத்தர் வந்துட்டு போனாங்களே, அந்த விஷயம் இப்படி எல்லாமே தப்பா நடந்ததுனால ராணி நம்ம வீட்ல இப்படி ஒரு பூஜை பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காப்பா. சித்தப்பா, கொஞ்சம் விட்டா இந்த ராணி நாம தான் எல்லாத்தையும் பண்றோம்னு கண்டுபிடிச்சிருவா போல இருக்கே. அவளுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லனா இவ்ளோ பெரிய பூஜையை பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. யாரோ அவளை இப்படி எல்லாம் பண்ண சொல்லி வழி நடத்துறாங்க. சித்தப்பா, அது யாரு என்னன்னு நம்ம உடனே கண்டுபிடிக்கணும். என்னம்மா சொல்ற? இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ பயமா இருக்கு. அவளுக்கு அந்த அளவுக்கு மூளை இருக்கா? பாத்துருவோம் சித்தப்பா. இதெல்லாம் நிஜமாவே பண்றாளா இல்லன்னா அவ சீன் போடுறதுக்காக பண்றாளான்னு கண்டுபிடிக்கணும். இல்ல தமன்னா, இதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. என்ன சித்தப்பா சொல்றீங்க? என்ன பாட்டி, இவளால சும்மாவே இருக்க முடியாதா? இந்த பூஜை வீட்ல நடக்கிறது அவ்வளவு விசேஷம்பா. சுமங்கலி பூஜை பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அதை விட அதிகமான பலன் இந்த பூஜை பண்ணா கிடைக்கும்பா. அப்படி என்ன பூஜை இது? இத கார்வா சவுத்னு சொல்லுவாங்க. வட இந்தியா பக்கம் நிறைய பேர் இத பண்ணுவாங்கப்பா. இங்க நாம பண்ற சுமங்கலி பூஜை மாதிரி இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறே இருக்கு. ஆனா ராணி எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு பண்றான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான பூஜை. அப்படியா? ஆமாண்டி தங்கம். இந்த பூஜை பண்ணணும்னா விடிய காலையில எந்திரிச்சு குளிச்சு சுத்த பத்தமா விரதம் இருக்கணும். அப்புறம் அண்ணன் தண்ணி கூட சாப்பிடாம, ஏன் எச்சில் கூட முழுங்காம காலையில சூரிய நமஸ்காரத்தோட இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் 3 காலமா இந்த பூஜை நடக்கும். முதல் காலத்துல 108 பூக்களை வச்சு அம்மன் துதி சொல்லி அம்மனுக்கு சாத்தணும். 2வது காலத்திலயும் 108 பூக்களை வச்சு மந்திரங்களை சொல்லி அம்மனுக்கு சாத்தணும். 3வது கால பூஜைய 6 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்கணும். இந்த பூஜையில 7 சுமங்கலிகளை உட்கார வச்சு 9 விளக்கேத்தி அம்மனுக்கு முன்னால அவங்களுக்கு மஞ்சள் சரடு புடவை எல்லாம் தானமா கொடுக்கணும். கடைசியா சந்திரனுக்கு நீர்வாரி எரிச்சு சல்லடை வழியா தீபத்தை ஏத்தி பார்க்கணும். பார்த்த கையோட அதே சல்லடை வழியா அவங்களோட கணவனை பார்க்கணும். அதனால அவங்களோட ஆயுள் கூடும். ஏதாவது கண்டா இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும். அந்த வீடு தடிச்சு மேலோங்கும், ஐஸ்வர்யத்துல பெருகும்னு ஐதீகம். முடியல பாட்டி, தலையே சுத்துது பாட்டி. டேய், என்ன கிண்டல் பண்றியா? அவ உன்ன மனசுல நினைச்சுக்கிட்டு தான் இதையெல்லாம் பண்றான்னு நான் நினைக்கிறேன். சரி சரி, இப்ப அந்த ஃப்ராட் எங்க? அப்பா, பாவம் பாராணி, அவளை ஃப்ராடுன்னு சொல்லாதீங்கப்பா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.